சமூகத்தில் வந்து எங்களை முழு மனதோடு ஒப்படைக்க நீ கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சீக்கிரமாக கூட்டி சேருங்க. உங்களுடைய பிரசனத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை துதித்து உங்களை ஆராதிக்க நீ கொடுக்க போகிறீர்களுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் நீர் ஆளுகை செய்யுங்க. நீ பெரிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல நன்றியே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனை எண் 187வது பாடல் தந்தை நினை இயேசுவே என்ற பாடலை பாடலாம். கீர்த்தனை 187. தந்தை நினை இயேசுவே இந்த நேரம் மேமோனே உந்தனக்கே ஊழியம் செய்ய அந்தே என்னை தாங்கியருளும். தந்தை என்னை இயேசுவே இந்த நேரம் மேமோனே ஜீவகாலம் மூலகம் தேவபணி செய்திடுவே பூவில் கடும் போர் புரிகையில் உந்தன் கரத்தில் வைத்து தந்தை என்னை இயேசுவே இந்த நேரம் மேமோனே உலகுரிமை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினோம். நலமசவன் ஆயுதம் கொண்டு நானிலத்தில் நகமிடுவே. தந்தை என்னை இயேசுவே இந்த நேரம் மேமோனே கசநஷ்டம் வந்தாலும் தோஷக்குடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டதிக்கும் ஆளும் தேவனே அடியேனும் அமரச் செய்திடும். தந்தை என்னை இயேசுவே இந்த நேரம் மேமோனே உந்தன் சித்தமே செய்வேன் என்ற சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிடும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தை என்னை இயேசுவே இந்த
ஆராதனை முறையை பின்பற்ற கடவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியா இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீ பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீ பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, நம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுப்பியவரே, நம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, நம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிவிட்டு சற்று நேரம் மௌனமாக நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு வழிநடந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலிருந்த துக்கங்களை எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிவு உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்யவும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிடறி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமரவும் வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம்.
இருக்கிறார்கள் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகள் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லையே என்றான். ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னன் அண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொள்ளுங்கள், அவர்கள் கையிலும் தானியத்தோடு இருக்கிறது. அவன் ஓடிப் போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அது எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொள்ள தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கற்பினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தர் என்னும் பேருள்ள ஒருவனை தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதப்பாடு பார்த்ததாயிற்று. ஆண்டவரை மாற்றிக்கொள்வோம். இரண்டாம் வேதவனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11 வசனங்கள் தொடங்கி 18 வசனங்கள் முடிய. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்து சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்து சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்து சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்து சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்து சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரரை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதவன வாசகருக்கு கிறிஸ்துவின் முக்கிய நற்செய்திக்காக யாரும் எழுந்திருந்தோம். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள் முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள் முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதாய் இருந்தபோது உன்னை நீயே அரைகட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தார். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு
போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றுவார் என்றார். வாழ்க்கை வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாய்க்கு கிறிஸ்துவின்